மக்களே, இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது நார்த்தங்காய் சாதம். நார்த்தங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நார்த்தங்காய் சாதம் செய்வதற்கு 3 நார்த்தங்காய், 2 டம்ளர் சாதம் வடித்து நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சுருக்கேன். உதிராக உதுத்து வச்சுருக்கேன். நார்த்தங்காவை ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தாளிக்க கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, கடுகு, பச்சை மிளகாய் 3 அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள் தேவையானது இதெல்லாம், பெருங்காயம். இப்போ தாளிச்சிடலாம் வாங்க. இப்போ வானெல்லாம் காய வச்சுக்கிறோம். எண்ணெய் சட்டி காஞ்சிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கிறோம் 1 ஸ்பூனு. வெள்ளை உளுந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். கடலைப்பருப்பு 1 கைப்பிடி அளவு போட்டுக்கிறோம். இதில் பெருங்காயம் போட்டுங்க. தேவையான அளவு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு போட்டுங்க வாசத்துக்கு. இது கடுகு வெடிச்சோன்னா இது பண்ணிடணும். கடலைப்பருப்பு கத்துடக்கூடாது. கடுகு வெடிக்கிட்டோம். கடுகு வெடிச்சிருச்சு. பச்சை மிளகா போட்டுக்கோம். 3 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, போதும். இந்த ஜூஸை ஊற்றிக்கலாம். நார்த்தங்காய் ஜூஸ். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் உப்பு. உப்பு கொஞ்சம் கறிக்கவே இருக்கணும். அப்போ தான் சாதத்தில் போட்டால் கரெக்டாக இருக்கும். இது இப்போ கொதிக்கட்டும். நம்ம லெமன் சாதம் மாதிரி தாங்க, அதுக்கு பதிலாக நார்த்தங்காய் போட்டு செய்கிறோம். அவ்வளோதான். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செரிமான சக்திக்கு நல்லது. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். காஞ்ச மிளகாய் போடணும், போட மறந்துட்டேன். இப்போ கூட கிள்ளி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதி வரட்டும். உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு பத்தலை, அதனால் திரும்ப இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறோம். இந்த புளிப்பு வரப்பு இனி உப்பு எல்லாத்தையும் தூக்கி காட்டும், தூக்கி எடுத்து கொடுக்கும். நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ சாதத்தை இதெல்லாம் கலக்க வேண்டியது தான். எப்பயுமே கொஞ்சோண்டு சாதம், கொஞ்சம் இந்த சாறு தனியாக எடுத்து வச்சுட்டு கலக்குங்க. ஏன்னா சாதம் பத்தலைன்னாலும் சாதம் போட்டுக்கலாம், இல்லை இந்த இது தண்ணி பத்தலைனாலும் அதை எடுத்து ஊற்றி அந்த இதை கிளறிக்கலாம்.
சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். அடுப்பை நிறுத்திடுவோம். கிளறதுக்கு முன்னாடி 1 கப்பு சாதம் எடுத்து வச்சுட்டோம். கொஞ்சமாக சாறு எடுத்து வச்சுட்டோம் தனியாக. இப்போ இதில் சாதத்தை போட்டு கிளறுவோம். இப்போ சாதம் இந்த எடுத்து வச்சோம்னா அந்த சாதத்தை ஒண்டி வச்சுப்போம். இதில் இருந்த சாரே கரெக்டாக இருக்குது. எடுத்து வச்சது தனியாக எடுத்து வச்சா இன்னொரு நாளைக்கு சாதம் கிளறிக்கலாம். இப்போ சாதம் கிளறியாச்சு. இதை வேற யானத்தில் மாற்றிடுவோம். எப்பயுமே சாதம் கிளறினதுக்கப்புறம் இப்படி சாதத்தை நல்லா அமுக்கி வைக்கணும். அப்போ சாதம் நல்லா ஊறி போய் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. அப்படியே இந்த கரண்டி மேலே நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே ஊற்றி, நல்லெண்ணெய் சுட வைக்கணும் தேவையில்லைங்க. அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். நம்ம நார்த்தங்காய் சாதம் ரெடிங்க. நார்த்தங்காய் வாசனை அப்படியே எச்சு ஊறுங்க சாப்பிடுங்க. செய்யும் போதே அந்த நார்த்தங்காவை அறியும் போதே அப்படி இருக்கும் வாசனை. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நார்த்தங்காய் சாதம் செஞ்சோம்ல, அந்த நார்த்தங்காய் சாதத்துக்கு இப்போ தொட்டுக்கு துவையல் அரைக்க போகிறோம். என்ன துவையல் அரைக்க போகிறோம்னா பயிறு துவையல் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பிறகு 1 முடி தேங்காய், பயிறு 1 கைப்பிடி, ஒரு 7 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு புளி, ரவோண்டு நம்ம புளியங்கொட்டையை விட கம்மியாக, ஒரு 3 பல்லு பூண்டு, உப்பு. இப்போ இதுதான் தேவை. இப்போ நம்ம அரைக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய், காஞ்ச மிளகாய், புளி, உப்பை வச்சு அரைச்சிப்போம். அரைச்சிட்டு கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறம் இந்த பயிரை வறுத்து அரைக்கணும். ஏன்னா முன்னாடியே வறுத்தா அந்த முறமரப்பு இருக்காது. அதனால நம்ம அதை அரைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக போடும்போது தான் பயிரை வறுக்கணும். நம்ம இதில் தேங்காய், புளி, மிளகா, உப்பு போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பயிரை வறுத்துப்போம். இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். நல்லெண்ணெய் ஊற்றி தான் இருக்கணும். பயிரை போட்டுப்போம். நம்ம உளுந்து துவையல் அரைப்போம் இல்லைங்க, அதே மாதிரி தான். அது எப்பயுமே எந்த பயிறு, உளுந்து, கடலைப்பருப்பு எது போட்டு அரைச்சி சட்னியோ துவையலோ எது அரைச்சாலுமே நம்ம லாஸ்ட்டாக வறுத்து கட்டி அரைச்சா அந்த பயிரோட முறமுறப்பு இருக்கும். அப்போ நம்ம தொட்டுக்கிறப்ப நல்லாயிருக்கும். செவந்துருச்சுங்க. கருக விட்டக்கூடாது. போதும். இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம். நிறுத்திட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு ஆட்டும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இது கூட நம்ம பூண்டையும் எடுத்து அரைச்சிப்போம். அரைச்சிட்டு வந்துட்டோங்க. எப்போதுமே பயிறு இதெல்லாம் போட்டு துவையல் வந்து குறப்பாக தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. நம்மளோட நார்த்தங்காய் சாதம், பச்சை பயிறு துவையல் ரெடிங்க. இது காம்பினேஷன் ரெண்டும் செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நார்த்தங்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கிடைச்சா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நன்றி. வணக்கம் மக்களே.